viewers, I am Jagan, Associate Professor, KM College of Pharmacy. இன்னைக்கு டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். எண்டோக்ரைன் கிளாண்ட் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா கிளாண்ட்ஸ்னா என்ன, ஹார்மோன்ஸ்னா என்ன, எதுக்கு, why it is necessary அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்க்குள்ள போவோம். நம்ம பாடியில பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ் மெயின்டைன் ஆகுறது, ஐ மீன் பேலன்ஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆளோட பிளட் சுகர் லெவல் நார்மலா 100 இருக்கணும், ஒரு ஆளோட ஹார்ட் பீட் பார்த்தோம்னா 72 தான் இருக்கணும், ஒரு ஆளோட பிளட் பிரஷர் பார்த்தோம்னா 120/80 தான் இருக்கணும், ஒரு ஆளோட பாடி டெம்பரேச்சர் பார்த்தோம்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் இருக்கணும். எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல 2 மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் மெக்கானிசத்துக்கு பேர் நர்வஸ் மெக்கானிசம் அண்ட் த செகண்ட் மெக்கானிசத்துக்கு பேர் ஹார்மோனல் மெக்கானிசம். இந்த நர்வஸ் மெக்கானிசம் நம்ம பாடியில உள்ள ஃபங்க்ஷன்ஸை மெயின்டைன் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நர்வ்ஸ் வழியா மெயின்டைன் ஆகும். பட் இங்க நம்ம பாடியில உள்ள ஃபங்க்ஷன் ஹார்மோன்ஸ் வழியா மெயின்டைன் ஆகுறதுனால இதுக்கு பேர் ஹார்மோனல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் இட் வயா நர்வஸ் அண்ட் ஹியர் த்ரூ ஹார்மோன். ஹார்மோன் என்ன? ஹார்மோன் இஸ் a chemical substance. இது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா கிளான்ஸ், தமிழ்ல சொல்லுவோம் சுரபிகள் அப்படின்னு சொல்லுவோம். சுரபிகள்னா அது வாட்டுக்கு சுரந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி லைஃப் ஃபுல்லா சுரந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அச்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அது வாட்டு வந்துகிட்டே சுரந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம பாடியில உள்ள அச்சய பாத்திரம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கிளான்ஸ். இந்த கிளான்ஸ் சுரக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இந்த கிளான்ஸ் சுரக்குது? இந்த கிளான்ஸ்னா என்ன? கிளான்ஸ்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் குரூப் ஆஃப் செல். நிறைய செல்ஸ்கள் இப்படி குரூப்பா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸுக்கு பேர் தான் நம்ம கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளான்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹார்மோன்ஸ் செக்ரீஷன் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் எங்க போகுது? பிளட்டுக்குள்ள போகுது. பிளட் நம்ம பாடி ஃபுல்லா எடுத்துட்டு போகுது அண்ட் நம்ம பாடியில உள்ள எல்லா ஃபங்க்ஷனும் இந்த ஹார்மோன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. இப்போ இந்த கிளான்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஹார்மோன் டைரக்டா பிளட்டுக்கு வந்துச்சுதுன்னா, யாரோட ஹெல்ப்பும் இல்லாம டிஃபியூஷன் மெக்கானிசம் மூலம் வந்துச்சுன்னா அந்த கிளாண்டுக்கு பேரு எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. கிளாண்ட்ல இருந்து ஒரு ஹார்மோன் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம டிஃபியூஷன் மெக்கானிசம் மூலம் பிளட்டுக்கு வந்துச்சுதுன்னா அதுக்கு பேரு எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டக்ட்லெஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நாளம் இல்லா சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இங்க டியூப் மாதிரி எதுவுமே கிடையாது, டைரக்டா பிளட்டுக்கு வந்துருது. அதனால இதை எண்டோக்ரைன் கிளாண்ட் அல்ல டக்ட்லெஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு வகையில் இந்த கிளாண்ட்ஸ் ஒரு குழாய் மாதிரி ஒரு பார்ட்ஸ் வழியா சுரக்குது. அதுக்கு பேரு டக்ட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரு எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குழாய் வழியா தான் அதனுடைய சப்ஸ்டன்ஸ் சுரக்கும். எக்ஸாம்பிள் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், பைல் ஜூஸ், சலைவா, இது எல்லாமே இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல உள்ளது. ஸோ வெரி சிம்பிள். 2 கிளாண்டுக்கு உள்ள வித்தியாசம். 2 டைப் ஆஃப் கிளாண்ட்ஸ் இருக்குது. ஒரு கிளாண்டுக்கு பேர் எண்டோக்ரைன் கிளாண்ட், இன்னொரு கிளாண்டுக்கு பேர் எக்ஸோக்ரைன் கிளாண்ட். 2 கிளாண்டுக்கும் ஒரே வித்தியாசம். 2மே கிளாண்ட்ஸ்ல இருந்து சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் தான் சுரக்குது. ஒரு டக்ட் வழியா வந்தா அதுக்கு பேர் எக்ஸோக்ரைன் கிளாண்ட். டக்ட் இல்லாம டைரக்டா பிளட்டுக்கு வந்ததுன்னா அதுக்கு பேர் எண்டோக்ரைன் கிளாண்ட். அடுத்து நம்ம பாடியில உள்ள மேஜர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் என்ன, ஹார்மோன்ஸ்னா என்ன, கிளாண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். நம்ம பாடியில 2 வகையான கிளாண்ட்ஸ் இருக்கு. ஒரு கிளாண்டுக்கு பேரு எண்டோக்ரைன் கிளாண்ட், இன்னொரு கிளாண்டுக்கு பேரு எக்ஸோக்ரைன் கிளாண்ட். அது என்ன டிஃபரன்ஸ், அது எப்படி ஹார்மோன் சுரக்குது அப்படிங்கறத பார்த்தோம். இதுல என்னென்ன ஹார்மோன்ஸ் கிளாண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன? எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாண்ட் இஸ் பிட்யூட்டரி கிளாண்ட், நம்ம பிரைன்ல இருக்குது. 2வது கிளாண்ட் தைராய்டு கிளாண்ட், நம்மளோட நெக் ஏரியாவில் இருக்கு. அண்ட் அட்ரினல் கிளாண்ட் கிட்னிக்கு மேல இருக்குது. பீனியல் கிளாண்ட் இட்ஸ் ஆல்சோ இந்த பிரைன். அண்ட் தைமஸ் கிளாண்ட் நம்மளோட செஸ்ட் ஏரியாவில் இருக்குது. கொனட்ஸ் அப்படி செக்ஸ் ஆர்கன் சொல்லுவோம். இதெல்லாம் செக்ஸ் ஹார்மோன் சுரக்கக்கூடியது. அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ல என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சலைவரி கிளாண்ட் அண்ட் ஸ்வெட்டிங் கிளாண்ட், சமதர் கிளாண்ட். அது ஒரு முக்கியமான ஒண்ணு பேங்க்ரியாஸ். இந்த பேங்க்ரியாஸ் நாம
எண்டோக்ரைன் சொல்லக்கூடாது, எக்ஸோக்ரைன் ரெண்டுமே சேர்ந்து சொல்லணும். இந்த கிளாண்ட் வந்து எண்டோக்ரைனாவும் ஆக்ட் பண்ணும், எக்ஸோக்ரைன் கிளாண்டாவும் ஆக்ட் பண்ணும். டுவெல் ஆக்டிங் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதான் நம்ம பாடியில உள்ள என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் கிளாண்ட்ஸ். இன்னைக்கு நாம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிளாண்ட்ஸ்ல இந்த ஒரு கிளாண்ட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஐ மீன் பிட்யூட்டரி கிளாண்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். எண்டோக்ரைன் கிளாண்ட்ல ஒரு முக்கியமான கிளாண்ட் என்ன கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பிட்யூட்டரி கிளாண்ட். ஏன் இது முக்கியமான கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம்? பிகாஸ் இஸ் த மாஸ்டர் ஆஃப் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிளாண்டுகளுக்கு எல்லாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை மாஸ்டர் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிளாண்ட்ஸ் நம்ம பாடியில உள்ள மித்த கிளாண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். அதனால பிட்யூட்டரி கிளாண்ட் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்டர் ஆஃப் த கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டை கண்ட்ரோல் பண்ணும், இந்த அட்ரினல் கண்ட்ரோல் பண்ணும், நம்ம பாடியில் உள்ள கோனாட்ஸ் சொல்லக்கூடிய செக்ஸ் ஆர்கனை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதனால் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிட்யூட்டரி கிளாண்டை மாஸ்டர் ஆஃப் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரெயின்ல உள்ள ஹைபோஃபிசியல் ஃபோசா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவுல ஸ்பீனாய்டு போன்ல ஹைப்போதாலமஸ்க்கு கீழே பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பட்டாணி ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பிட்யூட்டரி கிளாண்ட். So it is located in the brain. ஸ்பீனாய்டு போன்ல உள்ள ஹைப்போஃபிசியல் ஃபோசாவுல ஹைப்போதாலமஸ் கீழே பட்டாணி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளாண்டுக்கு பேர் தான் பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த கிளாண்ட் பார்த்தோம்னா எங்க இருக்குது? ஹைப்போதாலமஸுக்கு கீழே. நம்ம இந்த கிளாண்ட மாஸ்டர் ஆஃப் கிளாண்ட்னு சொல்லுவோம். ஆனா இந்த கிளாண்ட கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைப்போதாலமஸ். ஹைப்போதாலமஸ் என்ன சொல்லுதோ அதான் பிட்யூட்டரி கிளாண்ட் கேட்கும். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல பார்த்தோம்னா ரெண்டு லோப் இருக்கு. ஒன்னு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு, இன்னொன்னு வந்து பேக்ல இருக்கு. ஒரு இதுக்கு பேரு ஆன்டீரியர் லோப் அல்லது ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னுக்கு பேரு போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேக் சைட்ல இருக்கு, ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு. இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து பிளட் வெசல்ஸ்னால ஆனது. இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் பார்த்தோம்னா நர்வ்ஸ்னால ஆனது. ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் வந்து பிளட் வெசல்ஸ்னால ஆனதுனால இதுக்கு பேரு அடினோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு பேர் இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு இன்னொரு பேர் என்னது? அடினோ ஹைப்போஃபைசிஸ். ஏன்னா இந்த ஹைப்போதாலமஸ் பிட்யூட்டரி கிளாண்டை கனெக்ட் பண்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளட் வெசல்ஸ். இங்க பார்த்தோம்னா ஹைப்போதாலமஸையும் இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டை கனெக்ட் பண்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நர்வ்ஸ். அதனால இதுக்கு பேர் நியூரோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூரோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நர்வ்ஸ்னால கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தோம்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஹைப்போதாலமஸ் பிட்யூட்டரியை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ஸை பத்தி பார்ப்போம். இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு சுரக்கணும் அப்படின்னா யார்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைப்போதாலமஸ் சொன்னா மட்டும்தான் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ்ல இருந்து ஹார்மோன் செக்ரீஷன் எப்படி வரும்? இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் ஒரு ஹார்மோனை சுரக்குது. அந்த ஹார்மோனுக்கு பேரு ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோனுக்கு பேரு ரிலீசிங் ஹார்மோன். இந்த ரிலீசிங் ஹார்மோன் அப்படியே இந்த பிளட் வெசல்ஸா வருது, அப்படியே இங்க வந்து ஸ்டிமுலேட் ஆகி இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து 6 ஹார்மோன் செக்ரீஷன் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஹார்மோனுக்கு பேர் என்ன பேர்? growth ஹார்மோன். அந்த செகண்ட் ஹார்மோனுக்கு பேர் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தேர்ட் ஹார்மோனுக்கு பேர் அடினோகார்டிகோட்ரோபின் ஹார்மோன். ஃபோர்த் ஹார்மோனுக்கு பேர் ப்ரோலாக்டின். ஃபிஃப்த் ஹார்மோனுக்கு பேர் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அண்ட் அடுத்த சிக்ஸ்த் ஹார்மோனுக்கு பேர் லுட்டினேசிங் ஹார்மோன். These are the 6 hormones secrete from the anterior pituitary gland. எப்போ செக்ரீஷன் ஆகும்? ஹைப்போதாலமஸ்ல இருந்து எப்போ ரிலீஸ் ஹார்மோன் வருதோ அப்பதான் செக்ரீஷன் ஆகும். இப்போ ஒவ்வொரு ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். பேர்ல இருக்கு growth ஹார்மோன் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு ஆள் வளர்றதுக்கு காரணமா இருக்கு. நம்ம வயசு ஆக ஆக வளர்ந்துகிட்டே இருக்கும். காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த growth ஹார்மோன் தான். இந்த growth ஹார்மோன் மட்டும் ஒரு ஆளுக்கு இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த ஆள் வளரவே மாட்டாங்க. வளர்ச்சினா நம்ம பாடியில உள்ள செல்ஸ் எல்லாம் வளரும். செல்ஸ்ல முக்கியமான என்ன வளரணும்? போன்ஸும் மசில்ஸும் வளரும். ஸோ இந்த பாடியில உள்ள செல்ஸ் வந்து குரோத் ஆகுறதுக்கு முக்கியமான ஹார்மோன் என்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தோம்னா growth ஹார்மோன். பேர்ல இருக்குது நம்ம பாடியை growth பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ரெண்டாவது ஹார்மோன் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். பேர்ல இருக்கு தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய. இந்த ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆனாதான் தைராய்டு கிளாண்ட்ல இருந்து ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். T3, T4, கால்சிட்டோனின் 3 ஹார்மோன் சொல்றோம். எங்க இருந்து வரும்? இந்த தைராய்டு கிளாண்ட்ல வரும். எப்போ வரும்? எப்போ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுதோ அப்போதான் தைராய்டு கிளாண்ட்ல இருந்து ஹார்மோன் ரிலீஸ் ஆகும்.
அதான் தைராய்டு ஹார்மோனோட க்ரோத்து, அதோட ஹார்மோன் ரிலீஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அடினோகார்டிகோட்ரோபின் ஹார்மோன். இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில உள்ள இது இன்னொரு கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுது. என்ன கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட் எங்க இருக்குது? கிட்னிக்கு மேல அப்படி அழகா கிரீடம் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டுக்கு பேர் தான் அட்ரினல் கிளாண்ட். இந்த அடினோகார்டிகோட்ரோபின் ஹார்மோன் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அட்ரினல் கிளாண்டோட குரோத், அந்த அட்ரினல் கிளாண்ட்ல உள்ள ஹார்மோன்ஸ் ஆக்குறது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது அடினோகார்டிகோட்ரோபின் ஹார்மோன். இது இங்க இருந்து செய்தி அனுப்பதான் அட்ரினல் கிளாண்ட் வந்து வேலை செய்யும். அட்ரினல் கிளாண்ட் வந்து குரோத் ஆகும், அட்ரினல் கிளாண்ட் வந்து ஹார்மோன்ஸை வந்து சுரக்கும். அடுத்து ஃபோர்த் ஹார்மோன் ப்ரோலாக்டின் ஹார்மோன். இந்த ஹார்மோன் உமன்ஸோட பிரஸ்ட்ல உள்ள மயோ எபித்தீலியல் செல்ஸை கான்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து மில்க் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஒரு உமன்ஸுக்கு வந்து பிரஸ்ட்ல இருந்து ஹார்மோன் ரிலீஸ் ஆகணும்னா, பிரஸ்ட்ல இருந்து மில்க் ரிலீஸ் ஆகணும்னா கண்டிப்பா அந்த ஹார்மோன்ஸ்க்கு பேர் என்ன பேர்? ப்ரோலாக்டின் ஹார்மோன். அடுத்து ரெண்டு ஹார்மோன், பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லுட்டினேசிங் ஹார்மோன். இந்த ரெண்டுக்கு தனித்தனி ஃபங்க்ஷன் கிடையாது, ரெண்டுமே சேம். நம்ம பாடியில என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான செக்ஷுவல் ஆர்கன் க்ரோத் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மேல்னா டெஸ்டிஸ், ஃபீமேல்னா ஓவரி. இந்த ரெண்டு க்ரோத் ஆகுறதுக்கு இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் தான் தேவை. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன். மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன், ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரோன். இது எல்லாம் ஒரு ஆளுக்கு செக்ரேஷன் ஆகணும்னா இந்த ரெண்டு ஹார்மோன் இருந்தா மட்டும்தான் செக்ரேஷன் ஆகும். ரெண்டு ஹார்மோன், பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இன்னொரு ஹார்மோனுக்கு பேர் என்ன வருது? லுட்டினேசிங் ஹார்மோன். திஸ் அபவுட் தி functions of the anterior pituitary gland. இதுதான் வந்து anterior pituitary glandsோட function. anterior pituitary glandல மொத்தம் 6 ஹார்மோன் செக்ரேஷன் ஆகுது. growth ஹார்மோன் அது என்ன செய்யுது? நம்ம பாடியை growth பண்ண வைக்கி. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தைராய்டு கிளாண்ட் ஸ்டிமுலேட் பண்ணுது. அடினோகார்டிகோட்ரோபின் ஹார்மோன் அட்ரினல் கிளாண்ட் ஸ்டிமுலேட் பண்ணுது. ப்ரோலாக்டின் ஹார்மோன் பிரஸ்ட்ல உள்ள மயோ எபித்தீலியல் செல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ணி மில்கை எஜெக்ட் பண்ணுது. அண்ட் பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லுட்டினேசிங் ஹார்மோன் நம்ம பாடியில் உள்ள செக்ஷுவல் ஆர்கன்ஸ் க்ரோத்துக்கு யூஸ் ஆகுது. இவ்வளவுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். அடுத்து ஒரு முக்கியமான ஒன்று போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் எப்போ அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், எப்போ ஹைப்போதாலமஸ் வழியா நர்வ்ஸ் ஸ்டிமுலேட் ஆகுதோ, இந்த நர்வ்ஸ் ஸ்டிமுலேட் ஆனோடனே இங்க இந்த எண்டிங்ல பாத்தீங்கன்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ல ரெண்டு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஒரு ஹார்மோனுக்கு பேர் ஆக்சிடோசின், இன்னொரு ஹார்மோனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா வாசோப்ரெசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின். இந்த ஆக்சிடோசின் என்ன செய்யுது, வாசோப்ரெசின் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம். ஆக்சிடோசின் என்ன செய்யுது? they have two functions. இதுக்கு வந்து ரெண்டு வேலை பண்ணுது. என்ன வேலை பண்ணுது? இந்த ஃபர்ஸ்ட் உமன்ஸுக்கு இது மோஸ்ட்லி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா உமன்ஸுக்கு இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். உமன்ஸுக்கு என்ன செய்யுது அப்படி உமனோட பிரஸ்ட்ல வந்து ஆக்ட் பண்ணி மில்க் செக்ரேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேபி டெலிவரி ஆன உடனே ஒரு உமன்ஸுக்கு வந்து பிரஸ்ட்ல இருந்து மில்க் செக்ரேஷன் ஆகணும்னா இந்த ஹார்மோன்ஸ் தேவை. இன்னொன்னு ரெண்டாவது யூஸ் இது எங்க ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உமன்ஸோட கருப்பையில ஆக்ட் பண்ணுது. ஐ மீன் யூட்ரஸ்ல ஆக்ட் பண்ணி பேபி டெலிவரி லேபர் டயத்துல ஒரு பேபி டெலிவரி ஆகணும் அப்படின்னா அந்த ஹார்மோன் கண்டிப்பா தேவை. அதான் பார்த்தோம்னா பேபி டெலிவரி ஆகும்போது இந்த உமன்ஸ்க்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. அது என்ன இன்ஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன். ஸோ ஆக்சிடோசின் டெலிவரி பேபி டெலிவரிக்கு யூஸ் ஆகும். ரெண்டு ஃபங்க்ஷன், மில்க் செக்ரேஷனை ஸ்டிமுலேட் பண்ணுது, அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேபியை டெலிவரி பண்ண வைக்குது. அண்ட் ரெண்டாவது ஹார்மோன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வாசோப்ரெசின். இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஹெச். ஏடிஹெச்னா ஆன்டி டையூரெட்டிக் ஹார்மோன். டையூரசிஸ் அப்படின்னு அர்த்தம் யூரின் அதிகமா வெளியே போறது தான் டையூரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில இருந்து யூரின் வெளியே போறதை கம்மி பண்ணுது. ஐ மீன் டிக்ரீஸ் யூரின் அவுட்புட். எப்படி யூரின் அவுட்புட்டை கம்மி பண்ணுது? பாடியில கிட்னியில உள்ள நெஃப்ரான்ல ஆக்ட் பண்ணுது. என்ன ஆக்ட் பண்ணுது? சோடியம் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷனை அதிகப்படுத்துது. அப்போ அதிகப்படியான சோடியமும் வாட்டரும் நம்ம பிளட்ல வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கும். யூரின் வழியா என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே போகாது. அதனால என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் டிக்ரீஸ் த யூரின் அவுட்புட். உடம்புல யூரின் அவுட்புட்டை வந்து குறைக்குது. எதுல ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னில ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ல ரெண்டு ஹார்மோன் ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின். ஆக்சிடோசின் என்ன செய்யுது?
பிரஸ்ட்ல ஆக்ட் பண்ணுது, மில்க் செக்ரேஷன் அதிகப்படுத்துது, யூட்ரஸ்ல ஆக்ட் பண்ணுது, யூட்ரஸை கான்ட்ராக்ட் பண்ணி டெலிவரி ஹெல்ப் பண்ணுது, அடுத்து கிட்னியில உள்ள நெப்ரான்ல ஆக்ட் பண்ணுது, என்ன செய்யுது, யூரின் அவுட்புட்டை குறைக்குது. இவ்வளவுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ல உள்ள பிட்யூட்டரி கிளாண்டோட ஃபங்க்ஷன்ஸ். ஒரு சின்ன அவுட்லைனா கொடுது. பிட்யூட்டரி கிளாண்ட் எப்படி சொல்லுவோம்? பிகாஸ் இட்ஸ் த மாஸ்டர் ஆஃப் கிளாண்ட்னு சொல்லுவோம். ஏன் இதை மாஸ்டர் ஆஃப் கிளாண்ட்ன்றது நம்ம பாடியில உள்ள அதர் கிளாண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுனால இதுக்கு பேரு மாஸ்டர்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ் அப்படின்னு. இது எங்க இருக்குது நம்ம பாடியில? பிரெயின்ல உள்ள ஸ்பீனாய்டு போனுக்கு மேல ஹைப்போஃபிஷியல் ஃபோசா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கு. அந்த ஏரியா எங்க இருக்குது? ஹைப்போதாலமஸ்க்கு கீழே இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா பி சேஃப்ல இருக்கும். பட்டாணி மாதிரி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா சேஃப்ல இருக்கும். இதுல பார்த்தோம்னா ரெண்டு லோப் இருக்கு, அதான் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குன்னு. ஒரு பார்ட்ஸுக்கு பேர் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட், இன்னொரு பார்ட்ஸுக்கு பேர் போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டும் ஹைப்போதாலமஸும் பிளட் வெசல்ஸ்னால கனெக்ட் ஆயிருக்கும் இங்க. அதனால இதுக்கு பேர் அடினோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹைப்போதாலமஸும் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டும் பிளட் வெசல்ஸ்னால கனெக்ட் ஆயிருக்கும். அதனால அதுக்கு பேர் அடினோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் ஹைப்போதாலமஸும் இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டும் நர்வ்ஸ்னால கனெக்ட் ஆகும். அதனால அதுக்கு பேர் நியூரோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஹார்மோன் ஒரு ஆளுக்கு இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஒரு ஹார்மோன் சுரக்கணும்னா இன்ஃபர்மேஷன் ஹைப்போதாலமஸ்ல இருந்து வரும். ஹைப்போதாலமஸ் என்ன செய்யும்? இங்க ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ண, ஹார்மோனுக்கு பேர் என்ன பேரு? ரிலீசிங் ஹார்மோன். இந்த ஹார்மோன் அப்படியே பிளட் வழியா வந்து என்னதை ஸ்டிமுலேட் பண்ணும்? ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் செல்யூட் பண்ணும். இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் உடனே 6 ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். என்ன ஹார்மோன்? growth ஹார்மோன். இந்த ஹார்மோன்ல பேரே இருக்கு, நம்ம பாடி growth ஆகிறது யூஸ் ஆகுது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த ஹார்மோன் தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணுது. அட்ரினோ கார்டிகோஸ்ட்ரோக் ஹார்மோன். இந்த ஹார்மோன் அட்ரினல் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணுது. ப்ரோலாக்டின் ஹார்மோன் மில்க் ரிலீஸ் பண்ணுது. பாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லூட்டினேஷன் ஹார்மோன் பாடியில உள்ள செக்ஸ் ஹார்மோன் growthக்கு யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தோம்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த ஹார்மோன் எப்போ ஒரு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ ஹைப்போதாலமஸ்ல இருந்து நர்வ்ஸ் வழியா செய்தி வருது. ஒன்ஸ் ஹைப்போதாலமஸ் வந்து நர்வ்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணா உடனே போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து 2 ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின். ஆக்சிடோசின் என்ன செய்யுது? மில்க் செக்ரேஷன் அதிகப்படுத்துது. ஐ மீன் ஆஃப்டர் டெலிவரி. அப்புறம் டூரிங் டெலிவரியில என்ன செய்யுது? யூட்ரஸை கான்ட்ராக்ட் பண்ண வச்சு பேபியை டெலிவரி பண்ண வைக்குது. அடுத்து வாசோப்ரெசின் என்ன செய்யுது? கிட்னியில உள்ள நெப்ரான்ல ஆக்ட் பண்ணி யூரின் அவுட்புட்டை கம்மி பண்ணுது. இதான் ஒரு சின்ன கிளான்ஸ். பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து என்னென்ன ஹார்மோன்ஸ் வருது, அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாடியில ப்ரொடியூஸ். பிட்யூட்டரி கிளாண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அது என்னென்ன ஹார்மோன்ஸ் சுரக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பிட்யூட்டரி கிளாண்ட்ல முக்கியமான ஹார்மோன் என்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த growth ஹார்மோன். ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில உள்ள போன்ஸ் மசில்ஸ் எல்லாம் growth ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் கூடுனா என்ன டிசீஸ் வரும், குறைஞ்சா என்ன டிசீஸ் வரும், அதான் பிட்யூட்டரி கிளாண்ட்ஸோட டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு நார்மலை விட அதிகமா எக்ஸசிவா சுரந்தா என்ன டிசீஸ் வரும் அப்படின்னு பார்த்தா சில்ட்ரன்ஸ் பறக்கும் போதே இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்ததுன்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் ஜே கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா டாலா இருப்பாங்க. ஓகேவா? நார்மல் பர்சன் விட ரொம்ப டாலா இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட போன்ஸ் மசில்ஸ் எல்லாம் அதிகமா வளர ஆரம்பிச்சிடும், பாடி செல்ஸ் எல்லாம் அதிகமா வளர ஆரம்பிச்சிடும். அதனால அந்த கண்டிஷனுக்கு பேர் ஜே கண்டிஷன். பட் சைல்டா இருக்கும்போது நார்மலா இருக்காங்க. பட் அடல்ட் ஸ்டேஜ் வந்த உடனே அந்த ஆளுக்கு திடீர்னு growth ஹார்மோன் லெவல் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அந்த கண்டிஷனுக்கு பேர் அக்ரோமெகாலி அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் அதே மாதிரிதான், சேம் அந்த பாலோட வளர்ச்சி வந்து நார்மலுக்கு மேல இருக்கும். பர்டிகுலரா மூஞ்சி வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் பர்சனோட ரொம்ப பெருசா இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு பேர் அக்ரோமெகாலி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து growth ஹார்மோன் எக்ஸசிவா அதிகமா சுரக்கிறதுனால வரக்கூடிய டிசீஸ். இங்க பார்த்தோம்னா growth ஹார்மோன் ஒரு ஆளுக்கு கம்மியா சுரக்கிறதுனால வரக்கூடிய டிசீஸ். இந்த டிசீஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா டிவார்பிஷம். அண்ட் டிசார்டருக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா டிவார்பிஷம். டிவார்பிஷம்னா என்ன அர்த்தம்? இந்த ஹார்மோன் குறைவா நார்மலை விட சுரந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிவார்பிஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆள் எப்படி இருப்பான்? ஷார்ட்டா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா பாடியில உள்ள செல்ஸ் எல்லாம் growth ஆகாது. பர்டிகுலரா போன்ஸ் எல்லாம் வளரவே செய்யாது. மசில்ஸ் எல்லாம் growth ஆகாதனால அதனால என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா இருக்காங்க. அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா டிவார்பிஷம். இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ல உள்ள பிட்யூட்டரி கிளாண்டை பத்தி ஒரு சின்ன பேசிக் திங்ஸ்.
என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிட்யூட்டரி கிளாண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி கிளாண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஹார்மோன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஏன் ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புக்கு முக்கியங்கிறத பார்த்தோம், நம்ம பாடியில என்னென்ன மேஜர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுல எண்டோக்ரைன் கிளாண்ட்ல முக்கியமான ஒரு கிளாண்ட் என்ன கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பிட்யூட்டரி கிளாண்ட். அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அது என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குது பார்த்தோம், அதனால வரக்கூடிய டிசார்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். தேங்க்யூ வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.